எனக்கு பிசிஓஎஸ் இருக்குது, பிசிஓடி இருக்குது, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது, ஃபைப்ராய்ட் இருக்குது. ஆனால் நான் போய் மருத்துவரை பார்த்தோன்னே எனக்கு என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு வருஷ காலகட்டமாக நான் இந்த ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறேன். இதுக்கு எனக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது? ஓகே, வாங்க நம்ம மகப்பேறு இதுக்கு என்ன கருத்து சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ பிசிஓடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு பிசிஓடி இல்லாமே பிசிஓடி இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ பிசிஓடி எப்படி நாங்கள் டாக்டர்ஸ் கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 காரணிகள் இருக்குது. 3 விஷயத்தை பார்த்து இதில் ஏதாவது 2 இருந்ததுன்னா அவங்களுக்கு பிசிஓடி இருக்குது. பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் இருக்குன்னு அர்த்தம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் சைக்கிள்ஸ், பீரியட்ஸ் ஒழுங்காக மாதத்துக்கு வரல. அதுக்குன்னு 2 நாள் தள்ளி போனால் கிடையாது, 7 நாளைக்கு மேலே 28 நாளுக்கு மென்சஸ் வரணும். 35 நாளைக்கு மேலே ஒவ்வொரு மாதமும் ஆகுது அப்படின்னா அப்போ இர்ரெகுலர் மென்சஸ். சில பேருக்கு ஃபேஸ்லலாம் நிறைய ஹேர் வளரும், தாடி மீசை மாதிரி நிறைய முடிகள் வளரும். லைட்டாக வளர்ந்தா கிடையாது, நிறைய முடிகள் வளருது. அதுக்கு பேர் ஹிர்சியூட்டிசம். மேல் ஹார்மோன்ஸ் ஹையாக இருக்கிறதுனால நிறைய முடிகள் வளருது. இது இல்லாமல் கழுத்து பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேட் நிறைய டெபாசிட் ஆகி கருப்பாயிடும், ஒரு ஷைனி லேயராக இருக்கும். அதுக்கு பேர் அக்காந்தோசிஸ் சொல்லுவோம். இந்த விஷயங்கள் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருக்கலாம். இல்லைனா ஃபேஸில் நிறைய பிம்பிள்ஸ் இருக்கும். நிறைய பேருக்கு பிசிஓடி இருக்கவங்களுக்கு பார்த்தா நிறைய ஆக்னி சொல்லுவாங்க, பிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ இந்த 3 விஷயத்தில் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு உடம்புல மேல் ஹார்மோன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, டெஸ்டோஸ்டெரான் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறோம். இது 2வது விஷயம். 3வது விஷயம், ஸ்கேன் பண்ணும்போது டாக்டர் அடி வழியாக ஸ்கேன் பண்ணும்போது ஓவரீஸில் ஒவ்வொரு சைட்லேயும் வந்து சின்ன சின்னதாக இந்த முட்டைகள் தெரியுது பாருங்கள். இந்த முட்டைகள் மாதிரி இருக்கிறது 20க்கு மேலே இருக்கணும். ஒரு சைடில் 20க்கு மேலே, இன்னொரு சைடில் 20க்கு மேலே. இல்லை, இந்த ஓவரியோட சைஸ் இருக்குது இல்லையா, இது 10 சிசிக்கு மேலே இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்தால் தான் அவங்களுக்கு பிசிஓடி இருக்குது. சும்மா ஒரு சைக்கிள் தள்ளி போனாலே பிசிஓடி கிடையாது. இது ஃபஸ்ட்டு. இப்போ இந்த பிசிஓடிலாம் இருக்கும் போது இவங்க எப்படி இருப்பாங்க? ஒரு 80% ஆஃப் பிசிஓடி பேஷண்ட்ஸ் வந்து குண்டாக தான் இருக்காங்க. அதனால் நம்ம ஏற்கனவே அடிக்கடி சொல்கிற மாதிரி பிசிஓடிக்கு செய்ய வேண்டியது 3 விஷயம். ஒன்று டயட்டு, இன்னொன்று எக்ஸசைஸு, இன்னொன்று நாங்கள் கொடுக்குற மெடிசன்ஸ். சில பேர் மெடிசன்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா டயட் அண்ட் எக்ஸசைஸை அவ்வளோ சின்சியராக பண்ணணும். அப்போ தான் அது நடக்கும். எனக்கு நிறைய பேர் வந்து கேட்குறது உண்டு, பிசிஓடி இருக்குது எனக்கு அதெல்லாம் எடுத்துட முடியாதா டாக்டர், அந்த கட்டியை ரிமூவ் பண்ணிட முடியாதா? பிசிஓடி நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த ஓவரியில் 10 எக் இருக்குது, ஆனால் 20 இருக்குது ஒருத்தவங்களுக்குன்னா அது பிசிஓடி. அப்போ எப்படி அது 20 எடுக்க முடியாது. மாத்திரையில் கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லை லேப்ரோஸ்கோப்பியில் லேசர் மூலியமாக கம்மி பண்ணலாம். இது 2 தான் மெத்தட் இருக்குது. எக்ஸசைஸ் பண்ணி ஹார்மோன்ஸை கம்மி பண்ணும்போது மேல் ஹார்மோன்ஸ் கம்மி ஆகிருக்கு, இன்சுலினோட லெவல் வந்து சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ஓவரியில் 20 எக் இல்லாமல் 10-15 ஆகிடும். ஸோ பிசிஓடியை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆனால் பிசிஓடியை க்யூர் பண்ண முடியாது. இப்போ மலேரியா காய்ச்சல் மாதிரி பிசிஓடியை க்யூர் பண்ண முடியாது, ஆனால் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் பிசிஓடி வந்து அப்போ லைஃப் லாங் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குமான்னு கேட்பாங்க. லைஃப் லாங் பிரச்சனை இருக்கணும்னு அவசியம் இல்லை, இது ஒரு தன்மை. இப்போ நம்ம ஃபேஸ் இந்த கலரில் இருக்குன்னா லைஃப் லாங் இந்த கலரில் தானே இருக்கும், அதுக்கு நம்ம கவலைப்படல இல்லையா? என்னதான் நீங்கள் என்ன க்ரீம் போட்டாலும் கொஞ்சம் தான் இம்ப்ரூவ் ஆகும், ஆனால் நம்ம ஃபேஸ் கலர் நம்மளுது தான். அதே மாதிரி பிசிஓடி உங்களோட தன்மை, அதை நம்ம வந்து குறைச்சிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஆனால் க்யூர் பண்ண முடியாது. எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம்? நாங்கள் எல்லாருக்கும் ஒரு 7 டிப்ஸ் சொல்லுவோம். எப்போ சொன்னாலும் குறைஞ்சது 7 மணி நேரம் தூங்குங்க, கரெக்டாக 11 o'clock தூங்கிடுங்க, நைட்டு காலையில் 6 o'clock ஏஞ்சிடுங்க. அப்போ மெலட்டோனின், க்ரோத் ஹார்மோன், இதோட ஹார்மோன் செக்ரீஷன்ஸ் கரெக்டாக இருக்கும். 2வது, ஏந்திரிச்ச உடனே நிறைய தண்ணி குடிங்க. ஒரு நாளைக்கு 4 லிட்டர்ஸாவது மினிமம் வாட்டர் இன்டேக் ஷுட் பி தேர். அதுக்கப்புறம் 3வது, எக்ஸசைஸ் ஒழுங்காக பண்ணுங்கள். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் வாரத்தில் 5 நாளாவது நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும். சும்மா ஹாயாக நடந்து போகக்கூடாது, வேர்த்து கொட்டி பல்ஸ் ரேட் வந்து 120க்கு போகிற மாதிரி யூ ஹவ் டு டூ எக்ஸசைஸ். இதுக்கு அடுத்தது ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணணும். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடணும். ஹெல்த்தியான ஃபுட்னா என்ன? ஒரு வேளை இல்லை 2 வேளை மட்டும் கார்போஹைட்ரேட் சாப்பிட்றது, ஃப்ரூட்ஸ் 2 கப்பாவது சாப்பிட்றது, வெஜிடபிள்ஸ் 2 கப்பாவது சாப்பிட்றது. இது எல்லாம் சேர்ந்து இந்த 7 பாயிண்ட்ஸையும் சேர்த்து பண்ணும்போது கட்டாயம் பிசிஓடி கண்ட்ரோல் ஆகும். ஸோ சிம்பிளாக எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம ரெகுலரான லைஃப் ஸ்டைலில் நல்லபடியாக வாழ்ந்தாலே நிறைய பேருக்கு பிசிஓடி இருக்காது. ஆனால் ஒரு சில பேர் இதை பார்க்கும்போது நினைப்பாங்க, நான் எல்லாமே பண்ணுறேனே, நான் ஒல்லியாக தானே இருக்கேன், நானே 50 கிலோ தான் இருக்கேன், இதுக்கு மேலே நான் எப்படி வெயிட் குறைக்கிறது? அதுக்கு பேர் லீன் பிசிஓஎஸ். உடல் பருமனாக இல்லாமல் கூட அவங்களுக்கு நீர் கட்டி இருக்கலாம். இது எப்படி வருது? இது ஸ்ட்ரெஸ்னால் வரலாம், இல்லை தூங்காமல் இருக்கிறது, ஸ்லீப்னஸ் ஒழுங்காக இல்லாமல் இருக்கிறது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, அதனால் இருக்கலாம். பட் மோஸ்ட் காமன்லி இட் இஸ் இன்ஹெரிட்டட். அவங்களுக்கு அவங்க அக்கா கிட்ட
அதாவது அவங்க அப்பாவோட சிஸ்டர்ஸ் கிட்டேருந்து வந்திருக்கலாம், இல்லை அவங்க அம்மா கிட்டேருந்து வந்திருக்கலாம். ஸோ ஜெனட்டிக்காக கூட நம்மளுக்கு பிசிஓஎஸ் வந்திருக்கலாம். ஸோ இப்போ பிசிஓஎஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் அதை உடனே ஒல்லியாக தானே இருக்கும், நான் இதுக்கு மேலே அதை கண்ட்ரோலே பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கூட எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா, நல்ல உடற்பயிற்சி, நல்ல உணவு பழக்கத்தினால இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிசிஓடின்னு உடனே ஒரு வியாதி கிடையாது அது. இது வந்து ஈஸியாக நம்மளால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான விஷயம். ஒரு 10 பிரச்சனையோட ஒரு இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட்ஸ் ஒவ்வொரு பிரச்சனையும் விதமான பிரச்சனையோட வந்தாங்கன்னா, நான் ஈஸியாக சரி பண்ண முடியும். சீக்கிரம் கன்சீவ் ஆகிற பேஷண்ட்ஸ் பிசிஓடியா தான் இருக்கும். ஸோ நாங்க சொன்ன இயற்கையான வழிய ட்ரை பண்ணி பாருங்க. இயற்கையால முடியலன்னா, கொஞ்சம் மாத்திரைகள், டாக்டர்ஸோட ஹெல்ப் வச்சாவது ட்ரை பண்ணி பாருங்க. எதா இருந்தாலும் சரி, அடிக்கடி சொல்றது 35 வயசுக்குள்ள குழந்தைய பெத்து முடிக்கிறதுக்கு எல்லாரும் ஆன முயற்சிய கட்டாயம் செய்யுங்க. நன்றி.